கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான யோனத்தான் தாவீதும் ஒருவருக்கொருவர் முத்தமிட்டு யோனத்தான் தன் வழியே போனான், தாவீது தன் வழியே போனான் பார்க்கிறோம். இந்த யோனத்தான் யார்? சவுலுடைய மகன். சவுலுடைய மருமகன் தாவீது. மீகாலை மணமுடித்தவன், கோலியத்தை கொன்றவன் தாவீது, படைவீரன், ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனா அவர்கள் சவுல் அவனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா சவுலுடைய மகன் யோனத்தான் தாவீதுக்கு ஒரு நண்பன். நண்பனின் முத்தம். எப்படி? எல்லாரும் நண்பனா ஆயிட முடியாதுங்க, எல்லாரும் தோஸ்தா ஆயிட முடியாதுங்க. வேத வசனம் சொல்லுகிறது, யோனாத்தனுடைய சிநேகமோ ஸ்திரீகள் சிநேகத்தில் பார்க்கிலும் மேலாக இருந்தது. அப்படின்னா பெண்களுடைய சிநேகத்தை பார்க்கிலும் யோனாத்தனுடைய சிநேகம் மகிமையாக இருந்ததா என்று சொல்லி யோனத்தான் இறந்ததுக்கு அப்புறம் தாவீது புலம்பி அழுதான். எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நண்பன் அதாங்க நண்பன். உயிர் தோலான் உயிர் காப்பான் தோலான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இவன் உயிரை காக்கிறான், தகப்பன் கொல்லணும்னு நினைக்கிறான். அம்மா அன்னைக்கெல்லாம் வந்து சாப்பிடணுமே, நீ காணலையே அப்படின்னு 3 நாள். அப்ப தகப்பன் உன்னை கொல்ல போறான். ஒரு அம்பு எரிஞ்சு அந்த மறுபடியும் அந்த அம்பை எடுக்கிறது போல வந்து தன் நண்பனின் தாவீதை கட்டி பிடிச்சு அழுதான், முத்தம் செய்து அழுதான். எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைங்க, உலகத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணுகிற எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை, நண்பனா தாவீது யோனாத்தானுடைய நண்பன் தாங்க நன்மை. நீ எப்பேற்பட்ட நண்பனை நீ பழகிட்டு இருக்காய்? உன்னை கைவிட்டு ஆபத்துல கைவிட்டுட்டு போற நண்பனா? பெத்த தாப்பம் கொல்லணும்னு நினைக்கிறான், ஆனா மகன் அவனை காக்கணும்னு நினைக்கிறான். இதாங்க நண்பன். நண்பனுக்கு கொடுக்கிற முத்தம். அவன் தேவ பிள்ளைங்க, அவன் முத்தம் விட்டு கலந்து போறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, உன்னுடைய நண்பனை எப்படி செலக்ஷன் பண்றா? குடிக்கிறவனும் உன் பைசாவை பிடுங்கிறவனும் கெட்ட குமார போல வாழ்றவனும் நண்பனை தேடிக்கொண்டு இருக்கிறாயா? இல்ல உன்னை உயிரை காக்கும், உன் உயிரை காக்கும் நண்பனை இடத்துல பழகி கொண்டு இருக்கிறாய். இன்னைக்கு யோசனை, வாலிபனே, வாலிப சகோதரனே, நீ யார்கிட்ட பழகிறா? எல்லாரும் நண்பன் ஆயிட முடியாது. யோனத்தானுடைய தாவீதும் நண்பர்கள்னா அப்படி ஒரு நண்பர்கள். 2 பேரும் மாமா மச்சான், மாப்பிள்ளை மச்சாதான். ஆனா அவங்களுடைய நண்பர்கள் நம்பிக்கையுமே ஒரு வித்தியாசமா இருக்கு. வேத வசனம் சொல்கிறது, கோலியாத்தை கொன்ன உடனே யோனாத்தனுடைய இருதயம் தாவீதோட அந்த நட்பு ஒட்டி கொண்டது, சதையோட ஆவியோட ஒட்டி கொண்டது போல ஒட்டி கொண்டது. அதாங்க நண்பன். அதான் அவன் பாதுக பெத்த தவப்பேன். சவுலுக்கு அப்புறம் யோனத்தானுக்கு தான் ராஜாவை ஆகணும். ஆனா அதை அவன் யாரு இருக்கலைங்க. என் நண்பன், நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தான், முத்தமிட்டுதான். நண்பனின் முத்தம். தேவ பிள்ளையே, உன்னுடைய முத்தம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய முத்தம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய நண்பன் எப்படி இருக்கிறான்? எப்பேற்பட்ட இடத்துல நம்பி வச்சு இருக்கிறாய்? வேத வசனம் சொல்லுகிறதே தேவ பிள்ளைகளே. அதனாலதான் தாவீது ராஜா ஆனதுக்கு அப்புறமா யோனாத்தானுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறா. எங்க குடும்பம், அவன் குடும்பம் எங்க இருக்குன்னு விசாரிக்கிறான். அவங்க கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களும் செய்திடறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை, நண்பன்னா அப்படி நம்பணுங்க. எல்லாரும் நண்பனாய் மாறிட முடியாது. எத்தனை நண்பன் நம்பிக்கை துறையாக இருக்கிறான், காட்டி கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், செத்து போயிட்டான். ஆனா என்ன பண்ணான்? நம்பிக்கை துறவனாக காட்டி செத்து போயிட்டான். தேவலை இன்னும் எத்தனையோ பேர் உண்டு. ஆனா இப்போ எனக்கு நல்ல நண்பன் இயேசு தாங்க. நல்ல நண்பன் இயேசு. தெய்வ பிள்ளைகளே, அதனால யோனத்தான் தன் நண்பனின் கட்டி பிடித்து அழுதான். உன்னுடைய முத்தம் எப்படி? நல்ல நண்பனுக்கு முத்தம் கொடுக்கிறாயா? இல்லை கெட்ட நண்பனுக்கு முத்தம் கொடுக்கிறாயா? இல்லை அவனை ஏமாத்தனும் முத்தம் கொடுக்கிறாயா? யோசனை பண்ணிப்பா. நல்ல நண்பனை தெரிந்து கொள். உன்னை பாதுகாக்கிற நண்பனை தெரிந்து கொள்.
நல்ல நண்பனாக இயேசு உன்னோடு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உன் நண்பனின் முத்தம், தேவ பிள்ளைகளே, உன்னை பாதுகாக்கிறவர் நண்பனாய் இருக்கட்டும். உன்னை ஆபத்துக்கு உதவுற நண்பனாக இருந்து அவனுக்கு முத்தம் கொடு. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கண்களை முடிச்ச பஸ் நல்ல ஆண்டவரையே சோதரான். யோனத்தான் தாவீதின் முத்தம், அப்பா அப்பா, யோனத்தானுடைய சிநேகம் ஸ்ரீகள் சிநேகம் பார்க்கலும் மேலானதப்பா. கிளிக்கும் பேன்ஸ்டி, நல்ல நண்பனாக நீர் இருக்கிறீர். நல்ல நண்பனாக தேடி வந்தீரே. எத்தனை பேர் நல்ல நண்பனுக்காக தேடி அழைக்கிறார்கள். அப்பா, மாயமான முத்தத்துக்களை நல்ல நண்பனுடைய முத்தத்தை தெரிந்து கொள்ள கிருபை செய்ய முடியாச்சு. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.